கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச வர டாபிக் வந்து யூஎஸ்ஏல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு எலெக்ஷன் கம்பெயின்ல பேசிட்டு இருக்கும்போது அவர் மேல ஒரு துப்பாக்கி சூடு நடந்தது வந்து இன்னைக்கு உலகம் லெவல்ல பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு. என்ன ஆச்சு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இது கௌதம், டொனால்ட் ட்ரம்ப் தானே, அவர் வந்து இப்போ பிரசிடென்ட் கூட இல்ல, அவரு கன்ஷாட் அப்படிங்கிறது சரி, ஓகே. அது என்ன இன்னைக்கு உலகம் முழுக்க பேசுறாங்க அப்படின்னா அங்கதான் பெரிய விஷயமே இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அடுத்த 100 நாட்கள்ல 110 நாள்ல நவம்பர் மந்த்ல வந்து யூஎஸ்ஏல பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து வரப்போகுது. ரிபப்ளிக் பார்ட்டி, டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டி இருக்காங்க. ஒரு பார்ட்டி ஜோ பைடன் அவர்கள், இப்போ கரண்ட்லி பிரசிடென்டா இருக்கிற ஜோ பைடன் அவர்கள், அகைன்ஸ்டா இருக்கிற பார்ட்டி வந்து டொனால்ட் ட்ரம்ப் பார்ட்டி. இங்க எப்படி பிஜேபி காங்கிரஸ் அப்படின்னு சொல்றோமோ அங்க வந்து ரிபப்ளிக் வெர்சஸ் டெமோக்ராட்டிக் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ இப்போ நவம்பர் மந்த் எலெக்ஷன் வரதுனால 2 கட்சியில இருந்து 2 பேர் யார் நிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் வில் பி லைக் டொனால்ட் ட்ரம்ப் வெர்சஸ் ஜோ பைடன். ஓகேங்களா? இவங்க 2 பேருமே வந்து எலெக்ஷன் கம்பெயின்ல அடுத்தடுத்த பேச்சுக்கள்லாம் கொடுத்து யார் வந்து வின் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு பிக்கஸ்ட் கியூரியாசிட்டி வந்து இருந்துட்டு இருக்கு. இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்டை பொறுத்து உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே வந்து மாற்றத்தை உருவாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய வழிவகுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய கெஸ்ஸிங்கா இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன இன்னைக்கு ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெனிஸ்லோவேனியால வந்து ஒரு எலெக்ஷன் கம்பெயினர் டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரு. அது வந்து ஒரு ஓப்பன் ஹால் மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல அவர் கம்பெயின் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா அவருடைய காது கிட்ட வந்து ஒரு குண்டு தொலைச்சிக்கிட்டு போகுது. காதுல இருந்து லைட்டா, காதுல இல்ல, வெளியே அங்கிருந்து ரத்தம், கொஞ்சம் அப்படியே ரத்தம் சொட்டுற மாதிரி ஒரு வீடியோ. அந்த வீடியோவே வந்து நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும். ஸோ அந்த வீடியோல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இந்த மாதிரி ஆகும்போது ரத்தம் லைட்டா வருது. அதை ஃபர்ஸ்ட் டே கணிச்சு அவர் என்ன பண்றாருன்னா, சடனா அந்த போடியம் கீழே வந்து குனிஞ்சுக்கிறாரு. உடனே செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரண்ட் ஃபுல்லா சுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அவரை சேஃபா அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹில் பி ஃபைன், ஓகே, நல்லா தான் இருக்காரு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோ பைடன் அவர்கள் இருந்து எக்ஸ் பிரசிடென்ட் ஒபாமா அவர்கள் இருந்து எல்லாருமே வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் ஜோ பைடன் அவருடைய பார்ட்டில என்ன சொல்றாங்கன்னா, அட எலெக்ஷன் நடக்குதுங்க, அவரே இந்த மாதிரி செட்டப் பண்ணிருக்கலாம், சுடணும்னு நினைக்கிறோம், எது காது கிட்ட சுடணும், நேராக தலையில நெத்தியில சுட்டுட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி சிலர்லாம் வந்து பேசுறாங்க. இதான் ஃப்ரேம் பண்ண ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. பட் இன்னொரு விஷயம் பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, இது நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் பார்ட்டில இருக்கிற ஜோ பைடன் அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஜோ பைடன் அவர்கள் வெர்சஸ் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு வரும்போது இந்த பர்டிகுலர் எலெக்ஷன் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கணிப்புகள் வந்து வெளியா இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது. இந்த இன்சிடென்ட் இன்னும் அதை வேல்யூ ஆடடா எடுத்து கொடுக்கறதுனால உலக அளவில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு இது ரொம்பவே வழிவகும் அப்படிங்கிறாங்க. இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ரிலேஷன்ஷிப். லாஸ்ட் டைமே வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வரும்போது வந்து விசாவில் வந்து ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்தது. அதன் காரணமாக வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க யூஎஸ்ல போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சவங்களாம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அவ்வளோ ஈஸியாக வந்து யூஎஸ்ஏக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்போது கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் அதெல்லாம் தாண்டி கரண்ட்லி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் அவர் இந்தியா திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் அங்கே டொனால்ட் ட்ரம்ப் அப்போ இருக்கும்போது வந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் இங்கே வந்து ஒரு டைம் இந்தியாவுக்கும் வந்து ஒரு விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கேருந்து நரேந்திர மோடி அவர்களும் வந்து அவங்க பிரசிடெண்டாக இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் இங்கேருந்து அங்கேயும் அவங்க போயிருக்காங்க அப்படின்றது எல்லாமே வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய விஷயங்களாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேலே இட் வில் பி லைக் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா வந்து யுக்ரைன் ரஷ்யா போரில் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டதா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து காசா பாலஸ்தீனில் வந்து பாலஸ்தீனுக்கு ஒரு சுத்தமாக சப்போர்ட்டே இல்லாமல் போகும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லப்படுது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த பர்டிகுலர் எலெக்ஷனை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஹைலி ஒரு பிக்கெஸ்ட் ட்விஸ்டோட நவம்பர் வந்து டேர்ன் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து யூஎஸ்ஏ வெளியே வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் வந்து கணிக்கப்படுது. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே வி ஹாவ் டு வெயிட் டில் தி நவம்பர் வாட்ஸ் கோனா ஹேப்பன் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம கிட்ட முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் பர்சனலி வெதர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்தால் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குமா, இல்லைனா வந்து ஜோ பைடன் அவர்கள் வந்தால் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறதான் தாண்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ நான் ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேருங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் காலேஜ்
ஆர் வேறு ஏதாவது விஷயத்துக்கு யூஎஸ்ஏக்கு போக இருக்க பர்சன்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.